ஹலோ கைஸ், வெல்கம் டு அடிக்ட் டு லேர்ன். இன்றைக்கி நம்ம ஹை லெவல் ப்ராப்ளம்ஸில் பர்சன்டேஜில் தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின், இன் an எலெக்ஷன் ஆஃப் 3 கேண்டிடேட்ஸ். ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் 3 கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, A, B அண்ட் C. A gets 40% more votes than B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A also beats C by 54,000 votes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, A தான் அந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பியை விட A வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல A also beats Cன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ A தான் வின் பண்ணியிருக்காங்க. If it is known that B gets 10% more votes than C, find the number of votes on the voting list given 90% of the voters on the voting list voted and no votes were illegal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, A gets 40% more votes than B அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பியோட ஓட்டை அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பியோட ஓட்டிங்கை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ பி எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, எக்ஸ் ஓட்ஸ். ஸோ இப்போ ஏ வந்துட்டு 40% மோர் தேன் எக்ஸ் ஓட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 40% மோர் கண்டுபிடிக்கணும். இது என்னது, 1x. ஸோ 1ன்றது 100% அப்படின்னா 40% என்னவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 போட்டால் 1% கிடைக்கும். ஸோ இன்ட்டு 40 போட்டால் 40% கிடைக்குமா. அப்போ இதை டெசிமலில் எழுதுனீங்கன்னா என்ன வரும், 0.4 வரும். ஸோ 0.4x வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ A வந்துட்டு 1x + 0.4x அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ A எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க, 1.4x. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, A also beats C by 54,000 votes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ C வந்துட்டு ஒரு 54,000 votes வாங்கியிருந்தா ஏக்கு ஈக்குவலான ஓட்ஸ் வாங்கியிருக்க முடியும். கரெக்டாக A தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ A தான் அதிகமான ஓட் வாங்கியிருக்க போகிறாங்க. ஸோ C வந்துட்டு இன்னொரு 54,000 ஓட்ஸ் வாங்கியிருந்தா ஏக்கு ஈக்குவலாக இருக்க முடியும். இதுதான் இந்த லைனுக்கான மீனிங். அடுத்து பாருங்கள், இஃப் இட் இஸ் known that B gets 10% more votes than C. Cயை விட 10% அதிகமாக B வாங்கியிருக்காங்க. ஸோ C என்னது, C இங்கே இருக்கா, C ஈக்குவல் டு A மைனஸ் 54,000 அப்படி நம்ம கிடைச்சிருமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, B gets 10% more votes than Cன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சியை விட 10% அதிகமாக B ஓட் வாங்கியிருப்பாங்க அப்படின்றாங்க. நான் இப்போ என்ன வச்சுக்கிறேன்னா, சியை சீனே வச்சுக்கிறேன், சியை 1C அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, 10% அதிகமாக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1ன்றது தான் எனக்கு என்னது, 100%. எனக்கு வேணுன்றது என்னது, 10%. அப்போ என்ன பண்ணணும், டிவைடட் பை 10 போடணும். ஸோ டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா என்ன வரும், 0.1. ஸோ 0.1C அப்படின்னு வரும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10% மோர் votes than Cன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1C + 0.1Cன்னு வருமா. இதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. இது எதுக்கு ஈக்குவல், Bக்கு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன வரும், 1.1Cன்னு வருமா, 1.1Cன்னு வருமா. இப்போ பாருங்கள், கொஷனில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ B ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கா, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அல்லது பிக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்க்கு பதிலாக 1.1C அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ B ஈக்குவல் டு 1.1C, அதான் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.1Cன்னு சொல்லலாமா. அப்போ இங்கே பாருங்கள்,
ஏ ஈக்குவல் டு 1.4 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1.1c நமக்கு தெரியுமா? அப்போ இங்கே என்னவாகும்? 1.4 இன்ட்டு 1.1c ஆகுமா? அப்போ ஏயோட வேல்யூ என்ன ஆகும்? 1.4 இன்ட்டு 1.1 பண்ணுங்கள். ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? 154ன்னு வரும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.54cன்னு வருமா? அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 1.54c. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சியில் வந்துட்டு நம்ம ஏயோட வேல்யூவை அப்ளை பண்ணலாம். ஸோ 1.54c ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 54,000 இந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 54,000 ஆகும். ஸோ சி ப்ளஸ் 54,000 அப்படின்னு வரும். தென் இந்த இடத்துல 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இது இந்த சைட் போகும்போது சப்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ 0.54c ஈக்குவல் டு 54,000. ஸோ நமக்கு வேணுன்றது சி. ஸோ இது என்ன ஆகும்? டிவைட் ஆகிடும். ஸோ டிவைடட் பை 0.54 அப்படின்னு ஆகும். ஸோ நான் இந்த டெசிமல் எடுக்கணுன்றதுக்காக மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த டெசிமல் போயிடும். மேலே 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். ஸோ மேலே என்ன ஆகும்? இது கேன்சல் பண்ணால் 1000ன்னு வரும். ஸோ 1000 இன்ட்டு 100 இஸ் 1 lakh. ஸோ சியோட ஓட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், பி ஈக்குவல் டு 1.1 ஆஃப் சி அப்படின்னு தெரியும். அப்போ 1.1 இன்ட்டு சி அப்படின்னும் போது சி வந்துட்டு 1 lakh தானே. அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1.1 lakh இருக்கும். பி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு 1.54 ஆஃப் சி. சியோட வேல்யூ 1 lakh தான். அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1.54 lakh. ஸோ 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? 1.54 ப்ளஸ் 1.1 ப்ளஸ் 1 lakh எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3.64 lakh. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ பேர் தான் ஓட் போட்டிருக்காங்க? 90% பீப்புள்ஸ் தான் ஓட் போட்டிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? டோட்டலாக அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தான் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட அப்போ என்ன கேட்குறாங்க? 100% கேட்குறாங்க. ஸோ இந்த 3.64 lakh அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? 90%க்கு ஈக்குவல். நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? 100% கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? டிவைடட் பை 90 இன்ட்டு 100 போட்டால் 100% வந்துருமா? அதே தான் இங்கிட்டு போட போகிறோம். டிவைடட் பை 90 இன்ட்டு 100 போட போகிறோம். ஸோ 100ஆல் பண்ணும்போது டெசிமல் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ 90ல் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும்? லேக்கை நம்ம 0 zeros வச்சுக்கலாம். ஸோ 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 9 4s are 36. அகெயின் இந்த இடத்துல 0 போடுவோம். அதுக்கப்புறம் அகெயின் 4 போடுவோம். 36 தான் வரும். 4 போடுவோம். 36 4 36 4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளவு? 4,04,444. 0.44 போயிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக நம்ம 444ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம், நிறைய டாபிக்ஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அடிக்ட் டு லேர்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.